தோன்றுமோ தேசமுண்டு விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நாம் நின்று பின்னோக்கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவுமற்று மகிழ்ந்து சுத்தரின் ஆறுதல் அடைவோம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் வல்லமை மேலே வல்லமை தந்து சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோன் காண்பார்கள். ஆறுதலை தெய்வமே உம்முடைய திரு சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அருமையான கலைவாணி கிறிஸ்துவருடைய ஆண்டவரே, அருமையான குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் தன்னமுறையோடு அவர் தாயார் இந்த நாளிலே அவர்கள் இந்த ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அப்பா, என் தேவன் தாமே அதை ஆறுதல் படுத்த முடியாது, எந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்க முடியாது. ஆண்டவரே, உற்றக்காருக்கு ஆறுதலாக இருக்க முடியாது. ஆண்டவரே, சபையாரை கூட்டி ஆண்டவரே இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை ஏறெடுத்திருக்கிறார்கள். என் தேவன் தாமே இந்த கூட்டத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே அப்பா அந்த குடும்பத்துக்கு ஆறுதலான வார்த்தையை தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒருவரும் ஆண்டவரே இந்த கூட்டத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் யாரிடத்திலெல்லாம் சொல்லினார்களோ அவர்களெல்லாம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் பகுதியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. செய்தி தருகிற தாசனை உடைய கருத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. என் தேவன் தாமே நீர் மகிமைப்படுவீராக, இந்த வார்த்தையை அனுப்புவீராக. இந்த சத்தம் இந்த அண்டத்தை சுற்றிலும் பிரதிபலிக்கும்படியாய் செபிக்கிறோம். அநேகருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை அவர்கள் கேட்கும்படியாய் என் தேவன் தாமே ஒரு பெரிய ஆண்டவரே அறுவடையை கிடைக்கும்படியாய் செபிக்கிறோம். அவர்களுடைய விருப்பங்கள் அதுதான் ஆண்டவரே. அதை என் தேவன் இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவரை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு பாடுவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும்.
பலவீனத்தில் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஓ பூரணமாய் விளங்கும், பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். தயாரித்து நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். தயாரித்து நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாகவே. கல்வாரி சிலுவை நான் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாக விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரண. உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு, இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் புறமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் ஏற்கப்பட்டும் ஒடுங்கிட போவதில்லை, எல்லா வகையிலும் ஏற்கப்பட்டும் ஒடுங்கிட போவதில்லை. கலங்கினாலும் கலங்கினாலும் மனம் உரிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் உரிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ, பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ. ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். நாம் ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இந்த இடத்துல வரட்டும். உண்மையான தாயை இழந்த அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் அமைதலும் தருபடியாக. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள், முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். எந்த நிலைமையில் இருந்தாலும் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கேட்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஒருவத்தை கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. பலவீன நேரங்கள் உம் கிருபை தந்தீரே, பலவீன நேரங்கள்
அக்கறை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயேசுவை நம்புவே, இயேசுவை காக்கும் கரங்கள் உந்தனக்கு ஆகிடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உந்தனக்கு ஆகிடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவே, இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழுந்திடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழுந்திடுவே. நம்புவே இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு போதும் கைவிடாய் இயேசுவே, ஒரு நாளும் விலகிடாய். ஒரு போதும்
மகிழும். சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் தாய்க்காக நான் இங்கே சாட்சியாக நிற்கிறேன். என்ன என் தாய் வந்து 33 வயசு வரலாம் கூட நான் அம்மா கூட தான் இருந்தேன். ஒரு குழந்தைய போல தான் என்னை பார்த்துப்பாங்க. அம்மா ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த தாகம் இருந்ததுனால நானாக ஊருக்கு போயிட்டேன். அம்மாவே அதை வாஞ்சையாக கேட்டுருக்குறாங்க அக்கா கிட்ட, நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், என்னை கூட்டிகிட்டு போம்மா சபைக்குன்னு சொல்லிட்டு. அம்மா கத்தருக்குள்ளே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இப்போ அம்மா உடம்பு சரியில்லாத இருக்கும் போது, ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லாத இருக்கக்குள்ள அம்மா தாய் வேணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆண்டவரோட சமூகத்திலே விழுந்து கிடந்தேன். நான் அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் இந்த தடவை நான் வந்து அம்மாவை வந்து ஏசப்பா என் தாய் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் உங்ககிட்ட. என் தாய்க்கு ஜெபிக்க வராது, வேதத்தை அவங்க படித்ததில்லை, அவங்க அப்படியே தான் ஜெபிப்பாங்க. என் தாய் வந்து உம்மிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் தேவன்கிட்ட சொல்லி நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஆனால் 3 நாளாக அம்மா வந்து அக்காவை வந்து அந்த மாதிரி வார்த்தைலாம் பேச மாட்டாங்க. என்னை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிவிட்டு ஏசப்பா கிட்ட தன் பாவாரி கேட்டுருக்குறாங்க. ஏசப்பா ஏசப்பான்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா, என்னை கூட்டுங்கப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் எதை தேவனிடத்தில் வாஞ்சித்தனோ அது என் தேவன் என் தாய்க்கு அவங்க வாயில் உச்சரிக்கும்படி என் தேவன் கிருபையா இறங்கினார். அந்த 7 மணிக்கு அவங்க ஜீவன் தெரியும் போது அவங்க 2 கரத்தையும் தூக்கி பிதாவேன்னு சொல்லி தேவனை அறிக்கைட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அக்கா கிட்ட எனக்கு கொஞ்சம் டீ வேணுமான்னு கேட்டுருக்குறாங்க. அந்த டீயை கொடுத்தோடனே வானத்துக்கு நேராக கண்ணை உயர்த்தி பார்த்துருக்குறாங்க. ஒருவேளை என் தேவன் என் தாய்க்கு காட்சி அளித்தாரோ என்ன எனக்கு தெரியாது. தன் ஜீவனை என் தேவன் இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க என் தாய். நான் விசுவாசிக்கிறேன் என் தாய் தேவன் இடத்துல அந்த ஆத்மா தேவனுக்காக காத்திருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் என் தாயினுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். எங்கள் அம்மா வந்து டிவி பார்த்துன்னு நாடகம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பார்த்துன்னு இருப்பாங்க டிவி. நான் நினைப்பேன் பாஸ்டர் வந்து யார் மாதிரி தான் சாட்சியாக சொல்கிறாங்க, அம்மாவும் சாட்சியாக சொல்கிற மாரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நான் நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து அந்த புதன்கிழமையே டிவி பார்க்கல, நாடகம் வச்சு கூட பார்க்கல. என்ன பண்ணால் உட்காருவாங்க பார்ப்பாங்க. ஆனால் வேலைக்கிழமை அன்னைக்கு ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேலைக்கிழமை அன்னைக்கு தான் கிருஷ்ணா ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போனேன். அப்போ வந்து இட்டுன்னு போயிட்டு வந்த உடனே நல்லா தான் நடந்துன்னு போனாங்க. வந்தாங்க வயிறு போத்துமான்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை போட்ட உடனே அம்மாவுக்கு வந்து பாத்ரூமே வரல. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அப்போ ஏசப்பா ஏசப்பா சின்ன குழந்தை கூப்பிட்ற மாரி ஏசப்பா அப்பா ஏசப்பா ஏசப்பா அப்படி தான் சொல்லின்னு இருந்தாங்க. அப்புறம் சொல்லி நின்றுட்டு எனக்கு ரொம்ப தாங்கலம்மா. சரி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போனேன். அங்கேயும் அதே தான் சொல்லின்னு இருந்தாங்க. வேறு வார்த்தையே சொல்லலை, எந்த வார்த்தையுமே சொல்லலை. வெறிய ஏசப்பா 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 எனக்கு வலிக்குத்துப்பா எனக்கு வலிக்குத்துப்பான்னு தான் முறையிட்டு இருந்தாங்க. ஒரு 6:45 மணி அந்த சனிக்கிழமை 6:45 மணி. அப்போ ரொம்ப எனக்கு தாங்க முடியலம்மா, என்னை வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுமான்னாங்க. அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு போக முடியாதுமா, நான் கேட்குறேம்மா சிஸ்டர்கிட்ட இருந்தாங்க. அப்போ தான் தண்ணி கேட்டாங்க, தண்ணி கொடுத்தேன். டீ கேட்டாங்க, டீ வாங்க போனேன். அப்போ டீ கடையில் வந்து நிறையா கூட்டம் இருக்குது. ஐயோ நம்ம அம்மா விட்டுட்டு வந்துட்டோமா என்னமோன்னு தெரியல சொல்லிட்டு டீ வானா நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் டீ எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தான். சரின்ட்டு வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு ஆத்தணும், எனக்கு முன்னாடி தண்ணி கொடுமான்னு கேட்டாங்க. தண்ணி கொடுத்தேன். நல்லா பேசுகிறாங்க, தண்ணி கொடுமான்னாங்க. அப்போ தண்ணி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் செஞ்சோடனே என்ன செஞ்சாங்க, ஏன்ச்சு நல்லா கொஞ்சம் கண்ணை உறங்குற மாரி இருந்துச்சு. அப்புறம் பிதாவே நாங்கள் அப்படியே பட்டுன்னு கடந்தவங்க என்ன செஞ்சாங்க, பிதாவேன்னு கையை தூக்குனாங்க. கையை தூக்கிட்டு டீ ஆற்றி கொடுத்தேன். என்னை அப்படியே கண்ணை அப்படியே பார்த்தாங்க. அப்படியே உயிர் போயிடுச்சு. அம்மானோடனே நாங்கள் உயிர் போனோடனே அந்த டீயெல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் தான் சிஸ்டர் கரெக்டாக மணி 7 தேவனிடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. என் தேவன் வந்து ஏசப்பா வந்து எங்கள் அம்மா வந்து பொண்ணை புடமிடுற போல் 3 நாளாக புடமிட்டு அவங்க டிவி பார்த்தாங்களா எதை பார்த்தாங்களா என்ன செஞ்சாங்களா அந்த 3 நாளும் வெறிய ஏசப்பா 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 தான், மற்றவங்க பேரே இல்லை. என்னை வந்து அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு கண்ணில் அப்படியே தண்ணி வடிஞ்சிச்சு. ஏம்மா
ஏம்மா அண்ணன் அவ்வளோதான் கேட்டாங்க. இன்னொரு எந்த வார்த்தையுமே பேசல. என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எங்கள் அம்மா போய்க்கிறாங்கட்டு நானும் என் தேவனை உறுதியாக நம்புகிறேன். எங்கள் அம்மா மறிக்கும் போது எங்கள் அப்பா அம்மா வந்து நாங்கள் பிறந்திருக்கல நிறைய வேதனைப்பட்டிருக்கிறாங்க, நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த 3 நாள் வேதனை என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக பட்ட வேதனை நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். என் ஏசப்பா கிட்ட எங்கள் அம்மா போயிருக்கிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன். சாட்சியாக நின்றுத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். சப்பா சோத்துறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல இந்த மதிய நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடியிருப்பது நல்லது. ஆண்டவர் சொன்னார், கல்யாண வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. இந்த மாதிரி கூட்டங்களுக்கு தான் வரணும். நம்ம வந்தால் தான் நம்முடைய முடிவை குறித்து நம்ம இங்கே சிந்திப்போம். கல்யாணத்தில் அந்த சிந்தனை வராது. வீடு கொடுத்தனம் போகிறதெல்லாம் அந்த சந்தோஷம் வராது. பட்டு புடவை கட்டின்னு உடுத்தின்னு போக தான் பார்ப்போம் ஒழிய, இங்கே தான் மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு பேசப்படுற இடம். இதுதான் இப்போ தான் நம்மளுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகும். ஆகவே இந்த நாட்களில் 2 பேரும் சொன்ன சாட்சியை பாருங்கள். அவங்க பெயர் அளவில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், ஆனாலும் அவங்களுடைய சிந்தனை நோக்கம்லாம் சத்தியத்தை அறிஞ்ச உடனே நிறைய உலகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, செத்தவங்க அவங்களுக்கு பிரியமாக இருக்கிற சாப்பாட்டை வச்சு கான்னு கூப்பிடுவாங்க. காக்கா ரூபத்தில் வந்து சாப்பிட்டு போவாங்கன்னு நம்புகிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, ஒரு ஆள் இறந்துட்ட பிறகு திரும்பிலாம் அவர் வரவே மாட்டார். மறு ஜென்மம்லாம் கிடையவே கிடையாது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு தான். அப்புறம் காக்காவாக வருவார் அல்லது வேற ஒரு ஜென்மம் எடுத்து வருவார்லாம் அது கிடையவே கிடையாது. சோத்திரிக்கிறோம். இப்போ இந்த அருமையான அருந்தவ மரி பேர் பாருங்க, என்ன அருமையாக இருக்குது பாருங்க. இந்த அருந்தவ மரி அம்மாவை 86 வயது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ வைத்து, எத்தனை பிள்ளைங்கம்மா அவர்களுக்கு? 5 பிள்ளைங்க. சோத்திரிக்கிறோம். ஐயா சரி, 5 பிள்ளைங்க பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து சோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க எவ்வளோ நிச்சயமாக சொல்கிறாங்க பாருங்கள். சோத்திரிக்கிறோம். சத்தியத்தை இவங்க அறிஞ்சதுனால தான் வெக்கப்படாமல் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா டிவிலாம் பார்த்துன்னு இருப்பாங்க. அப்படியே ஒரு வேளை செத்துட்டா பாஸ்டர் வந்து என்ன பிரசங்கம் பண்ணுவார், நாங்கள் என்ன சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு ஆர்சியில் இருந்தவங்க சோத்திரிக்கிறோம். பெயரளவில் கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை அவங்க சொந்தக்காரங்களும் நீங்களும் கேட்கணும். இப்படி டிவியை பார்த்துன்னு இருக்கிறாங்களே, பரலோகம் போகணுமே. ஆனால் எவ்வளோ டிவியை பார்த்துட்டு காரியம் இடையில் கொஞ்சம் அப்படி இருந்தாலும், அந்த மரிக்கிறதுக்கு 3 நாளில் சோத்திரம் அவங்க தேவனுடைய சமூகத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மரிக்கிற அந்த ஜீவன் போகிற நேரத்தில் கூட அவருடைய பெயரை அவருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே அந்த ஜீவன் போயிருக்குன்னா நம்ம நிச்சயமாக நம்பலாம். அவர்களை கர்த்தர் இன்றைக்கு பரதேசியில் அவருடைய ஆத்மாவை கர்த்தர் இளைப்பார பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த அம்மாவை பரலோகத்துக்கு போகிறதுக்காக நம்ம இங்கே ஆராதனை நடத்தலை. அந்த அம்மாவை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாரு, அதுக்கு நன்றி சொல்லவும் நம்முடைய வாழ்க்கை குறித்து யோசிக்கவும் தான் நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சாவு இல்லாத, துக்கம் இல்லாத, வேதனை இல்லாத, அலறுதல் இல்லாத இடத்திற்கு அந்த அம்மாவை கர்த்தர் அழைத்து கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். இந்த அருந்தவ மரி அம்மாவை ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்பி தந்து 5 பிள்ளைகளை பெற்றெடுத்து, அவளை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய தன் கணவரோடு வாழும் பொழுது கணவர் குடிச்சிட்டு வந்து அடியோத்தனமாக அடிப்பார் அந்த அம்மாவை. சோத்திரிக்கிறோம். பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு கணவர்கிட்டையும் உதைய வாங்கின்னு ரொம்ப கஷ்டத்தில் தான் தந்த பிள்ளைகளை எல்லாம் வளர்த்துருக்குறாங்க. சோத்திரம். ஆனாலும் அந்த அடியெல்லாம் அந்த அம்மா வாங்கிட்டு அந்த துக்கத்தை பிள்ளைகளுக்கு காண்பிக்காம பிள்ளைகளை நல்லா வளர்த்து ஒவ்வொருவரும் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்கன்னா அதற்கு அந்த அம்மாவுடைய அஸ்திபாரம் முக்கியமாக இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள் வெளிநாடுகளில், பேர பிள்ளைகள் வெளிநாடுகளில், இன்றைக்கு இந்த வினோபா நகரில் இந்த அளவுக்கு கர்த்தரோட உயர்த்திருக்கிறாருன்னா அதற்கு பேசே அந்த அம்மா தான். அந்த அம்மாவுடைய நல்வாழ்வுக்காக நம்ம எல்லாம் கைகளை தட்டி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா வாழும் பொழுது, கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி வசதி, இந்த மாதிரி வீடெல்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். எவ்வளோ வேதனை, எவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பெண் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி சந்தோஷமாக இன்றைக்கி வசதியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு அவங்க சோத்திர வித்தாக இருந்து வளர்த்து 2வது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் முழுக்க ஞானசாரம் எடுத்து அந்த அம்மா ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டரையா நான் எப்போவே செத்து இருக்கணும். ஒரு நாள் அந்த அம்மா என்கிட்ட பேசினாங்க, நான் எப்போவே செத்துட்டு இருப்பேன். நான் ஒரு காலத்தில் ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு என் ஜீவன் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ லிடியா பாஸ்டம்மா தான் வந்து எனக்காக வந்து ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்திற்கு பிறகு அந்த ரத்த வாந்தியே எனக்கு வரல. ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து
நான் இந்த வயசு வரைக்கும் நான் இருக்கிறேன்னா அந்த அம்மா எனக்கு அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பண்ண ஜபம் என்னை இவ்வளோ தூரம் வாழ வைத்திருக்குதுன்னு அவங்க சொல்லி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதை நான் யோசிச்சு பார்க்குறேன். ஆகவே சோத்திரிக்கிற பாருங்க, என்றைக்கும் மறிக்க வேண்டியவங்க இடையில வியாதி வந்து ஜபம் அவங்கள பாதுகாத்துக்காக அவங்கள யோசிச்சு பார்க்குறாங்க, எண்ணி பார்க்குறாங்க. ஆகவே இந்த நாள் குறித்த நேரத்திலே அவர்களை ஆண்டவர் சோதர தம்முடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொண்டார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதை இந்த சத்தியத்தை சொந்தக்காரங்க, தெரு மக்கள், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும் ஒரு நாள் மறிப்பேன், அப்போ என்னை குறித்தும் அப்படி சொல்லப்படணும். ஏன்னா செத்துட்ட பிறகு அதோட கதை முடிஞ்சா பரவாயில்லைங்க. நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்க. செத்துட்ட பிறகு யார் எங்க போறாங்க அப்படின்ற ஒரு காரியம் இல்லைன்னா நானே இந்த மைக்கை போச்சு பேச மாட்டேங்க. நானும் சினிமா பார்ப்பேன், ஊர்ல இருக்கிற என்னென்ன பாவமோ அதெல்லாம் நானும் செய்வேன். ஆனா ஏன் செய்ய முடியாதுன்னா செத்துட்ட பிறகுதான் நித்திய வாழ்க்கையே தொடங்குது. செத்துட்ட பிறகு திரும்ப திரும்ப சொல்றேன், இது கதை கிடையாது. செத்துட்ட பிறகு நரகம் போறானா பரலோகம் போறானா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. செத்துட்ட பிறகு கதை முடியுதுங்க. அப்படி என்கிற ஒன்று இருந்தா நாங்க ஏன் ஜீவன் போக கத்தணும்? எதுக்கு பாட்டு, எதுக்கு பைபிள், எதுக்கு கோயில், எதுக்கு சூசையப்ப கோயிலுக்கு போனோம், எதுக்கு பெந்தேகோஸ்தே கோயிலுக்கு போனோம்? எந்த கோயிலும் போக வேணாம், ஊரெல்லாம் வாழ்ந்துட்டு செத்து தொலைய வேண்டியதான். ஆனா அப்படி செய்ய முடியாது. இந்த உலகத்துல வாழும் பொழுது தனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இயேசு சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ்ந்து மரிச்சாதான் மரித்த பிறகு பரலோகத்திற்கு போக முடியும். அதை நல்லா உங்க இருதய பலன் நீங்க நம்பினாலும் சரிதான், நம்பாட்டினாலும் சரிதான். இந்த சபக்காரங்களே இப்படித்தான்பா நீங்க மனசுல என்ன திட்டினாலும் சரிதான், நீ திட்டிட்டு கூட போ. ஆனால் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மரணம்னு ஒன்று வரும் பொழுது நீங்க பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். அல்லேலூயா. ஆகவே ரெண்டாவது, ஒரு ஆளு செத்துட்ட பிறகு அவருக்கு நீ என்ன பாட்டு பூச வச்சாலும் சேர்த்தான், எந்த ஃபாதர் வந்து ஜெபம் பண்ணாலும் சேர்த்தான், சோத்திரம் பாவம் செய்து மரித்தவனுக்காக செய்யும் எந்த ஜபமோ அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அவன் வாழும் பொழுதே தன் வாயினால் தன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவன் மரணம் தான் பாக்கியமான மரணம். அவன் தான் பரலோகத்துக்கு போவான். அல்லேலூயா. எந்த கல்லறை திருவிழால போய் நீ என்ன வத்தி கொளுத்தி வச்சாலும் சரிதான். ஒருத்தன் குடிகாரனா வாழ்ந்து செத்து பாவம் செஞ்சு மரிச்சவனுக்கு நீ என்ன படையலை பண்ணாலும் என்ன ஜெபம் பண்ணாலும் அது அவனை பரலோகத்துக்கு கொண்டு போக ஏங்க. இப்படி ஒருத்தர் செத்துட்ட பிறகு அவங்க ஜெபிச்சு பரலோகம் அனுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஏன் பரிசுத்தமா வரணும்? எப்படியோ எங்க அம்மா பாட்டு பூசை வச்சு என்ன அனுப்பிடுவாங்க மட்டும் இருக்கலாமே. அப்படிலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் வந்து காலப்போக்கில் சொன்னது. நான் யாரையும் குறை சொல்றதுக்காக இவ பாஸ்டர் நானே ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணி அவனை பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது. நான் பரிசுத்தமா வாழ்ந்து மச்சாதான் பரலோகம் போக முடியும். சரி, இப்போ கொஞ்சம் கவனிப்போம். ஆதியாகமம் 24:67 வசனம் இப்படி சொல்லுது, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இந்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்க. இந்த வீட்டிலே ஒரு அம்மா இறந்திருக்கிறாங்க, சோத்திருக்கிறோம். ஒரு ஏதாவது அம்மா இறந்திருக்கிறாங்க. இப்போ பைபிள் சொல்லுது ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் என்று போட்டிருக்கு. விசுவாசிகளும் கவனிக்கணும், ஊர் மக்களும் கவனிங்க. பைபிள்ல ஆபிரகாம்னு ஒரு மனிதன் இருந்தான். அந்த ஆபிரகாமுடைய மனைவி பெயர் சாராள். இந்த சாராள் மரித்து போகிறாள். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். இந்த சாராளுடைய கணவர் பெயர் தான் ஆபிரகாம். பைபிள் சொல்லுகிறது ஆபிரகாம் தன் மனைவிக்காக புலம்பி அழுதான் போடுது. நல்ல மனைவி எனக்கு கொடுத்தீங்களே, பரிசுத்தமான ஒரு பெண்ணை எனக்கு மனைவியா கொடுத்து என் கூட இவ்வளவு தூரம் குடும்பம் நடத்தி பிள்ளையை பெற்று எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்த என் மனைவி செத்துட்டாலேன்னு சொல்லி ஆபிரகாம் தன் மனைவிக்காக என்ன செய்தானா? புலம்பி அழுதான். வேதம் சொல்லுது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அழுதுகிட்டே இருந்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவியினுடைய பிரேதத்தை விட்டு எழுந்தான்னு பைபிள்ல போட்டது. அழுதுகிட்டே இருந்தா, எவ்வளவு தூரம் அழுதான்னு தெரியல, அவனுக்கு மனசார வரைக்கும் அழுதுட்டு தன் பிரேதத்தை விட்டு தன் மனைவியினுடைய பிரேதத்தை விட்டு எழுந்து அந்த ஊர்ல போய் கல்லறை சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்போ அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க, நீங்க ஆண்டவருக்கு பயந்தவரு, உங்களுக்கு நாங்க இலவசமாவே கல்லறையை தரோம்னு சொல்றாங்க.
அப்போ அவ்வளவு துக்கத்திலே தன் மனைவியை இழந்த நிலைமையில இருந்தாலும் அழுத ஆபிரகாம் தான் அந்த பிரேதத்தை விட்டு எழுப்பி, இல்ல என்னுடைய மனைவிக்கு நான் காசு கொடுத்து என்ன வாங்குறேன், கல்லறை வாங்குறேன், நீங்க அந்த காசு கொடுத்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த கல்லறைக்கு அவன் மக்பேலா கல்லறைன்னு சொல்லி பேர் வச்சான்னு போட்டிருக்கு. நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு கணவன் தன் மனைவி இறந்த பிறகு அழுது இருக்கிறார். அந்த அழுகை கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அழுகை. ஆனா பிள்ளைகாரன் ஈசாக்கு இருக்கிறான் தெரியுங்களா, ஈசாக்குக்கு சாரால் அம்மா. ஆபிரகாமுடைய கண்ணீர் துக்கம் கொஞ்ச நாள்லயே அவனை விட்டு போயிடுச்சு. ஆனால் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு ரொம்ப நாளா அந்த துக்கத்திலேயே இருக்கிறான். அவனுக்கு அந்த துக்கத்திலிருந்து மீண்டு என்ன செய்யல, வரல. இன்னைக்கும் நிறைய பேர் வரலாம் போகலாம். இப்போ 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த கலைவாணி இருக்கிறாங்க, சோதரிக்கிறோம். அதுக்கு பிறகு சந்தனம் இருக்காங்க, இங்க ஒரு ஐயா இருக்கிறாரு, சோதரிக்கிறோம். இன்னொரு சகோதரர் இருக்கிறாரு, இப்படிலாம் இருக்கிறாங்க. இவ பாருங்க, மனைவியினுடைய இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவன் துக்கப்பட்டான். அவன் அந்த துக்கத்திலே நிலைச்சிருந்தான்னு பைபிள் அப்புறம் போடல. ஆனா ஈசாக்குக்கு மட்டும் அந்த துக்கம் அவனை விட்டு என்ன செய்யவே இல்லை. அது எத்தனை மாசம் போகலன்னு தெரியல, எத்தனை வருஷம் போகல தெரியல, தன் அம்மாவை நினைச்சு துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். சோதரிக்கிறோம். இன்றைக்கு இந்த குடும்பத்துல, ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்கு தான் தெரியும் அவங்க அம்மா எப்படி வளர்த்தாங்க, என்ன செய்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு அவரவருடைய தாயினுடைய அருமை அவங்களுக்கு தான் தெரியும். சில நேரங்கள் நம்ம எல்லாம் பேசிட்டு போயிடலாம். ஆனா அந்த துக்கத்திலிருந்து வெளியே போகிறது என்பது ரொம்ப கடினமான காரியம். அந்த நினைவு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சோதரிக்கிறோம். யோசனை வந்துகிட்டே இருக்கும். எனக்கு கூட அப்பா கேரக்டர் எனக்கு தெரியாது. அப்பான்னா யாரு, அப்பா ஒரு பிள்ளைய எப்படி நடத்துவாரு, அப்பாவுடைய பாசம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாயினுடைய கேரக்டர் எனக்கு தெரியும். ஆகவே ஒரு தாயை இழந்த துக்கம் சாதாரண விஷயம். அதுவும் பாத்தீங்கன்னா எங்க அம்மா இறந்த பிறகு மார்ச்சர் வச்சு 2 நாள் கழிச்சு தான் பாடியை எடுத்துட்டு வரும். அதே நிலைமை தான் இந்த வீட்டுக்கும். அப்போ தாயை வந்து சோதர மார்ச்சோட வச்சுட்டு அந்த 2-3 நாள் கடக்கிறது இருக்குது பாருங்க, அது அதை விட ஒரு பெரிய துக்கம். எங்க அம்மாவுக்கு கதவை சாத்தினாலே பிடிக்காது. நான் கூட கதவை, நீ ஏன்டா கதவை சாத்துற, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி. அப்புறம் சொன்னாங்க, அம்மா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி சொல்ற, கல்யாணம் ஆன பிறகு அப்பெல்லாம் ஆண்டவட்ட நான் கேட்ட அந்த பலனை வாங்கிக்கோ, நீ ஏன் கதவை சாத்துற அப்படின்னுவான். கதவெல்லாம் சாத்தினா எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. ஆனா எனக்கு ஒரு பெரிய துக்கம், நான் மார்ச் வரல, அவங்க தான் உடலை நான் தான் தூக்கி உள்ள வச்சுட்டு நான் கார்ல வரும்பொழுது அழுதுகிட்டே தான் வந்தேன். சோதனை அது எனக்கு தான். அவங்க கதவே சாத்த கூடாதுன்னு சொல்லுவாங்களே, என்னுடைய தாயை நான் விட்டுட்டு நான் இப்படி வந்திருக்கிறேன்னு சொல்லி கார்ல நான் அழுதுகிட்டே வந்ததை நினைவு கூறுறேன். இன்னைக்கு அந்த குடும்பம் அந்த பாதையில போயிருக்கு. அவங்களை எடுத்து நல்லடக்கம் பண்ணிட்டோம். ஆனா ஈசாக்குக்கு அந்த துக்கம் அவனை விட்டு என்ன செய்யவே இல்லைங்க, நீங்கவே இல்லைங்க. சோதரிக்கிறோம். அதான் தாயினுடைய உறவு. அந்த துக்கம், சில துக்கம்லாம் கடந்து போயிடும், சில துக்கங்களை கடந்து போவது கஷ்டம். இன்றைக்கு இந்த மதிய நேரத்துல நீ கடந்து போக முடியாத துக்கத்திலே நீ இருக்கிறாயா? அந்த பிரச்சனை என்னை நினைப்படுத்திட்டே இருந்து பாஸ்டர், அந்த துக்கத்திலிருந்து நான் வெளியே வரணும்னு பாக்குறேன், அந்த துக்கத்திலிருந்து நான் வெளியே வந்துடணும்னு பாக்குறேன். ஆனா அந்த துக்கத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையும் வேதனையும் என்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று இங்க சொல்லுகிறவர்கள் இருப்பிலானால் அந்த துக்கத்தை மாற்ற நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து ஒருவரே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய திறமையினால், அறிவினால் அந்த துக்கத்தை விட்டு நீ வெளியே வர முடியாம இருக்கலாம். துக்கத்தை விட்டு வெளியே வரது என்பது சாதாரணமான ஒரு காரியமே அல்ல. சோதரிக்கிறோம். அந்த துக்கத்தை விட்டு அவன் நீங்க முடியாத காரியம். உலகத்துல எந்த காரியத்தினால மனிதன் அதிகமாய் பாதிக்கப்படுகிறான் அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தினான். மன துக்கத்தினாலதான் மனுஷன் அதிகமா பாதிக்கப்படுறான். மன துக்கம். வெளியே பார்த்தா புடவை கட்டிட்டு வந்திருப்பாங்க, வெளியே பார்த்தா ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருப்பாங்க, ஆனா மனதுல என்ன இருக்குங்க, துக்கம் இருக்கும். சோதரிக்கிறோம். இன்றைக்கும் சில துக்கங்களெல்லாம் யாராலுமே போக்க முடியாது. வேதம் சொல்லுது துக்கம் எப்படிப்பட்டதா. யோபு 2:13 சொல்லுது, துக்கம் மகா கொடியது, ரொம்ப கொடியதானது துக்கம். துக்கம்லாம் சோதரம் அது சாதாரணமானது அல்ல, அது மகா கொடியது என்று பைபிள் சொல்லுகிறது. யோபு 6:3 சொல்லுது, நம்முடைய துக்கத்தை வார்த்தையினால சொல்லி விவரிக்க முடியாது, அதான் துக்கம். இதுதான் என் பிரச்சனைன்னு சொல்லவே முடியாது, அதான் துக்கம். சங்கீதம் 31:9 சொல்லுது, இந்த துக்கம் நம்முடைய ஆத்துமாவையே கருகி போக பண்ணுமா, கருகி போக பண்ணும். அந்த துக்கம் வந்துச்சு, அந்த முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
நீ என்ன பவுடர் போட்டாலும் என்ன குளிச்சாலும் அந்த அந்த கருத்து போன அந்த அந்த ஏன்னா அந்த இருதயத்தை சுருங்க வைக்கும். சோத்திரிக்கிறேன். அருமையான தேவனுடைய நீதிமொழிகள் 15:13 சொல்லுது, துக்கம் நம்முடைய ஆவியை முறிக்குமா. முருங்க மரத்தை முறிக்கிற மாதிரி துக்கம் முறிக்கும். துக்கத்தை குறிச்சிட்டு சங்கீதம் 38:17 சொல்லுது, துக்கத்தை மறக்க எண்ணினாலும் அது அப்பப்ப நமக்கு முன்னாடி வந்து நிற்கும்னு போட்டிருக்கு. சொல்றோம், இதான் துக்கத்தினுடைய விளக்கம். ஆனால் ஈசாக்கு இந்த துக்கத்திலிருந்து வெளியே வரல. ஏன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. என்னுடைய அம்மா என்னை வந்து அவ்வளவு நேசிச்சாங்களே, அவ்வளவு நடத்தினாங்களே, என்னை அவ்வளவு பாதுகாத்தாங்களே, என்னை அவ்வளவு எனக்கு ஆறுதலா இருந்தாங்களே, எனக்கு தேர்தலா இருந்தாங்களே, இப்ப நான் தனியா இருக்கிறேனே, சோத்திரம் எங்க அம்மா இல்லையே அப்படின்னு ஆபிரகாம் கூட மனைவியுடைய துக்கத்திலிருந்து வெளியே வந்துட்டான். ஆனா ஈசாக்கு அந்த துக்கத்திலிருந்து என்ன செய்யல, வெளியே வரல. இன்னைக்கும் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க அன்புக்குரியவர்களை நீங்க இழந்ததுனால உங்க வாழ்க்கையில் நீங்க வெளியே வர முடியாத சில துக்கங்கள் இருக்கலாம். சோத்திருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனாலும் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, அந்த துக்கத்திலிருந்து உங்களை வெளியே எடுக்கிற ஒரே ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருத்தவர் தான் உங்க துக்கத்தை என்ன செய்கிறவர், மாற்றுகிறவரா இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. யோபு 16:6 இப்படி சொல்லுது, நான் பேசினாலும் என் துக்கம் மாறாது. இல்ல கவனிங்க, என்னங்க, நான் பேசினாலும் என் துக்கம் மாறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு எப்படி ஆறுதல் வரப்போகுது. இது யோபு சொல்ற. அவனுடைய வாழ்க்கையில ஒரே நாள்ல 10 பிள்ளை இழந்துட்டான். அவன் வாழ்க்கையில மரணங்கள், மனைவி புருஷனை விட்டுட்டு போயிட்டான். அவனுடைய துக்கம் பெரிய துக்கம். அவன் பேசினாலும் அவன் துக்கம் ஆறல, அவன் பேசாமல் இருந்தாலும் அவன் துக்கம் என்ன செய்யல, ஆறல. சோதர துக்கம் அவ்வளவு பயங்கரமானது இந்த உலகத்துல. இந்த துக்கத்திலிருந்து நம்மளை விடுவிப்பதற்காக தான் இயேசு சிலுவையிலே நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார்னு போட்டது. சிலுவையிலே நம்முடைய துக்கங்களை நிறைந்தவரால் அவர் சிலுவைக்கு போனார்னு போட்டது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு 3 குறிப்பை வேகமா சொல்லி முடிக்கிறேன். நான் ரொம்ப வளர்த்தல, சோத்திரிக்கிறேன், பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். இப்போ ஈசாக்குடைய துக்கம் எப்படி நீங்கிச்சுன்றதுக்கு நான் வேகமா சொல்றேன். நீங்க முடியாத துக்கம், தாயை குறித்தவனுக்கு இருந்த ஒரு வேதனை, ஒருவேளை உங்க துக்கத்துக்கு வேற காரணமா இருக்கலாம், அது நினைச்சிருக்கலாம். ஆனா துக்கம் நீங்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஆதியாகமம் 24:63 சொல்லுது, ஈசாக்கு சாயங்காலத்திலே தியானம் பண்ண வெளியே போயிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. எந்த டைம்ல வெளியே போயிருந்தாங்க? நல்ல கொஞ்சம் கவனிங்களேன். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கு தெரியாது. வேலைக்கு போறோம், 4 பேர்கிட்ட பேசுறோம், அப்படி போகும்போது நமக்கு தெரியாது. ஆனா இருட்ட ஆரம்பிக்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிட்ட உடனே நம்ம அந்த காலையில இருந்து ஒரு மாதிரி கடத்துருவோம். காலையில் அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க, கப்படிக்கு வேலைக்கு போவோம், அங்க வேலைக்கு போவோம், இவங்கள்ட்ட பேசுவோம், அவங்கள்ட்ட பேசுவோம், அந்த சிந்தனை வராது. ஆனா வீட்டுக்கு வரும்பொழுது, சாயங்காலம் ஆகும் பொழுது நமக்கு மறுபடியும் என்ன வந்துடும், நமக்கு அந்த துக்கம் வந்துடும். அந்த தனிமையில இருக்கும் பொழுது, வீட்டில் நம்ம இருக்கும் பொழுது சோத்திருக்கிறோம், நம்முடைய வேதனை, நம்முடைய கஷ்டம், நம்முடைய பிரச்சனை நம்முடைய நினைவுக்கு வந்து நம்முடைய தூக்கத்தை கெடுக்கும். சாப்பிட மனசு இருக்காது. அது நமக்கு அந்த சாயங்கால நேரம் என்பது எல்லாம் நமக்குள்ள முளைக்கிற நேரம். அந்த மாதிரி ஒருவேளை காலையில ஈசாக்கு ஒருவேளை பிஸியா இருப்பான் போல, அந்த சாயங்கால நேரமாக அவன் துக்கம் அதிகரிக்கும் போல, அம்மாவை குறித்து என்ன வந்துடும் போல, அந்த துக்கத்தை அவன் நீக்கிறதுக்கு அதுல இருந்து வெளியே வருது என்ன செய்வான், இந்த வேத வசனத்தை தியானிப்பான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவனுக்கு அதுதான் ஆறுதல் கொடுக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்தை நீ வாசிப்பாயானால், அந்த வசனத்தை நீ தியானிப்பாயானால், ஆண்டவருடைய வார்த்தையை நீ மனப்பாடம் பண்ணுவாயானால், அவருடைய வார்த்தையை கேட்பாயானால், அந்த வார்த்தை தான் உன் துக்கத்தை நீக்கி உனக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கும். எத்தனை பேர் பேசினாலும் உனக்கு ஆறுதல் வராது. உங்க அம்மா பேசட்டும், உங்க அப்பா பேசட்டும், உங்க சொந்தக்காரர் பேசட்டும், உங்க சித்தப்பா பேசட்டும், உங்க சித்தி பேசட்டும், ஊர்ல இருக்கிற எவர் வேணாலும் பேசட்டும், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை உன்னோடு இடைப்பட்டாதான் உனக்கு ஆறுதலும் தேர்தலும் அதுலதான் உண்டாகுது. அல்லேலூயா. ஆகவே அவன் சாயங்காலம் சோத்திரிக்கிறோம், அவன் என்ன பண்றான், தேவனுடைய வசனத்தை போய் தியானிக்கிறான். சோத்திரிக்கிறான். ஆமென்னு சொல்லுங்க. துயர மேகங்கள் சூழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கிறதா, கலங்காதே. தேவனுடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும்,
தியானிக்கணும். அதுக்கு தான் பைபிளை வாசிக்கணும். இன்னைக்கு அதாவது நிறைய பேர் பாருங்க, பேர்ல தான் கிறிஸ்தவ பேர் இருக்கும், ஆனா பைபிளே வாசிக்க மாட்டாங்க. பைபிள் இருக்கிற வசனம் அவனுக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்றேன்ட்டு என்னடா இந்த பாஸ்ட் இப்படி பிரசவம் பண்ண நினைக்காதீங்க. சோதரன், நான் பொதுவாக தான் சொல்றேன். ஒரு சிலைக்கு முன்னாடி எவ்வளவு நாள் நீ எத்தனை நேரம் உட்காந்து அழுதாலும் உனக்கு ஆறுதல் வராது. இந்த ஜீவனுள்ள வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள வந்தாத்தான், இந்த வார்த்தையை நீ வாசிச்சாத்தான், இந்த வார்த்தை உனக்குள்ள வந்தாத்தான். இதை சும்மா நீ மாதா குடத்துல வைக்கிறதுனாலயோ இதுல தூபம் போடுறதுனாலயோ ஒண்ணு வரப்போறது இல்ல. இது உன் இருதயத்துக்குள்ள வந்தாதான் உனக்கு ஆறுதல். அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, கிறிஸ்தவ பேர் வச்சிருப்பாங்க, ஆனா ஒரு வசனம் கூட மனப்பாடமா தெரியாது, ஒரு அதிகாரம் மனப்பாடமா தெரியாது, கர்த்தருடைய வார்த்தையின் விளக்கம் இருக்காது. அப்படி இல்லைன்னா எப்படி ஆறுதல் வரும்? ஆறுதல் வர வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் 119வது சங்கீதம் 92வது வசனம் சொல்லுது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்திருக்குமானால் எனக்கு வந்த துக்கத்தில் அழிந்தே போயிருக்கும். பாருங்க, கலைவாணியும் பாருங்க, சந்தனமரியெல்லாம் சாட்சி சொல்றாங்க பாருங்க. தன் தாய் இறந்துட்டாங்க தான், ஆனா தாய் இறந்து மார்ச்சோர்ல வச்சுட்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்காந்து பிரசங்கம் கேட்கிறாங்க. உலகத்தான் கேட்பானா? கொஞ்சம் ஓடிங்க. அம்மாவுடைய சிலவங்க பார்த்தீங்கன்னா தாய் இறந்துட்டாங்களோ வீட்டில் யாரும் இறந்துட்டாங்களோ அந்த கர்மாதின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது முடிகிற வரைக்கும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டை விட்டு வர மாட்டாங்க. ஆனா கலைவாணி சிஸ்டர் அவங்க மார்ச்சுவரில் அம்மா வச்சுட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மோட கூட சேர்ந்து ஆராதிக்கிறாங்கன்னா அவங்க சத்தியத்தை அறிஞ்சவங்க. கொஞ்சம் செய்ய முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே பழைய கலைவாணியா இருந்தா வேற விஷயம், அது சோத்திருக்கிறோம். ஆனா அந்த நடுவிலையும் வந்து என்ன கேட்கிறாங்க, நான் கூட அவங்க வருவாங்கன்னு கூட நான் திங்க் பண்ணல. அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் அவங்க பின்னாடி உட்காந்து வசனம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் வசனம் கேட்டாதான் ஆறுதல், வேற எந்த விதத்துல ஆறுதலே இல்லை. அல்லேலூயா. ரோமர் 15:4 சொல்லுது, தேவ வசனத்தினால் உண்டாகும் ஆறுதல், டு மேக் த கம்ஃபர்ட். உன் வாழ்க்கையில ஆறுதலே இல்லாட்டாலும் இந்த வசனத்தை வாசிச்சா உன் வீட்டுல இந்த வசனம் ஆறுதலை உண்டாக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆறுதல் இல்லாத இருக்கிற சகோதரனே, வேதனையில் இருக்கிற சகோதரியே, கஷ்டத்தில் இருக்கிற சகோதரியே, உனக்கு ஆறுதல் யாராலும் வராது, கர்த்தருடைய வசனத்தினாலதான் வரும். அதனாலதான் 119வது சங்கீதத்துல 50வது வசனத்துல தாவீது சொன்னார், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இந்த வசனம் தான் ஆண்டவரே எனக்கு ஆறுதல். இந்த வசனத்தை தவிர இந்த பூமியில எனக்கு வேற ஆறுதல் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய வசனத்தினுடைய ஆறுதல் அவர் சொல்றார். உலகத்தில் இருக்கிற சில புஸ்தகங்கள் சோக உணர்வை உனக்கு ஏற்படுத்தும். உலகத்தில் இருக்கிற சில புஸ்தகங்கள் உன் அறிவை உனக்குள்ளே ஊட்டும், அறிவை உனக்குள்ளே ஊட்டும். சில புஸ்தகங்கள் தவறான சிந்தனைகளை உனக்கு கொண்டு வரலாம். சில புஸ்தகங்கள் தற்காலிக சிரிப்பை உனக்கு கொடுக்கலாம். சில புஸ்தகங்கள் உன் மனதை குழப்பலாம். ஆனால் வேத புஸ்தகம் மட்டும்தான் உனக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உன் வேதனைகளையும் உன் கஷ்டத்தையும் நீக்குகிற ஒரே புஸ்தகம் வேத புஸ்தகம் தான். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார், அவர் சிலையா இல்ல. பைபிள் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் என்ன இங்க வாசம் பண்றாருங்க, நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரியாள் அம்மா இருக்கிறாங்களே, நாங்க அவங்களை கொண்டாடுற மாதிரி நீங்களும் கொண்டாடுறதே இல்லை. தோத்திரம். ஒரு பரிசுத்த தாய் ஆண்டவரை தன் கற்பத்திலே சுமக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கனத்திற்குரிய ஒரு தாய், ஒரு பரிசுத்த தாய். சோத்திரிக்கிற அகிலாண்டத்தை உண்டாக்குற அந்த தெய்வத்தை சுமக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு தாழ்மையா இருந்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, மரியாள் சொல்றாங்க, நான் தாழ்மையின் அடிமையா இருந்தேன், அவர் என்னை நோக்கி பார்த்தாரு, இது முதல் எல்லாரும் என்னை பாக்கியவதின்னு சொல்லுவாங்கன்னு. இயேசுவை சுமக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரிசுத்த தாய். சோத்திரிக்கிறோம். அந்த அம்மா கடைசியா பைபிள் எங்க தெரியுமா வராங்க, காடா ஒரு கல்யாணத்துல வேலைக்காரனை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க, மரியாம்மா அவர் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு
அந்த அம்மா அதோட சாப்டரை முடிச்சுட்டாங்க. ஆனா யாரும் இயேசுநாதே வரதில்லை, இயேசுநாதருடைய வார்த்தைகிட்ட வரதே இல்லை. நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா, உன் வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும்னா, உன் வாழ்க்கையில இருக்கிற சோகங்கள் மாறணும்னா, உன் வாழ்க்கையில இருக்கிற துக்கங்களை நீக்கணும்னா, இயேசு என்ன சொல்லுகிறாரோ, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீ கீழ்ப்படிவாயானால், அதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், உன் துக்கத்தை, உன் வேதனையை, உன் கஷ்டத்தை நீக்குவதற்கு இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தவிர வாழ்வு தரும் வார்த்தை யாரிடத்திலும். அன்னைக்கு பேதுரு சொன்னா, உங்களை விட்டு நாங்கள் எங்கேயா போவோம்? எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை யார்கிட்டதான் இருக்குது? உம்மிடத்துதான். வார்த்தை தெரியுமா? வசனத்தை படிக்கிறோமா? இன்னைக்கு நான் சொல்றேன், ஈசாக்கு எப்படி சோத்திர ஆறுதல் அடைந்தான்னா, அவன் போய் தியானம் பண்ணினான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திர. இரண்டாவது, ஈசாக்குக்கு ஆறுதல் எப்படி வந்துச்சு? தேவனை நோக்கி பார்த்ததுனால அவனுக்கு ஆறுதல் வந்துச்சு. நீ மனுஷனை பார்த்தா சோர்ந்து போயிடுவ, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டா சோர்ந்து போயிடுவ. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு ஆறுதல். என்ன ஆதியாகமம் 24:63 சொல்லுது, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஈசாக்கை பற்றி பைபிள்ல போட்டிருக்கு. தன் கண்ணை என்ன செய்தாங்க? ஏறெடுத்து பார்த்தான். அந்த கண்ணை ஏறெடுத்து பார்த்தான் பாருங்க, அவனுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகுது. அல்லேலூயா. பைபிள்ல நெகேமியான்னு ஒருத்தர் இருந்தார். நெகேமியா 2:2 சொல்லுது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, ஏதோ உன் மனதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாய், ஆகவே தான் உன் முகத்தில் அந்த துக்கம் தெரிகிறது என்பதாக ராஜா சொல்ற. அப்ப நெகேமியா சொல்ற, ஆமா ஆண்டவரே, ஆமா ராஜா, என் வாழ்க்கையில பிரச்சனை, எனக்கு தேவைகள் இருக்குது, அவசியங்கள் இருக்குது, ஆகவே சொல்லி தான் பிரச்சனை எல்லாம் சொல்றேன். சொன்ன உடனே ராஜா சொல்றாரு, நெகேமியா 2:4, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன? எதனாலப்பா நீ துக்கமா இருக்கிற? எதனாலப்பா நீ பிரச்சனை கஷ்டப்படுற? உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன அவசியம்? நான் சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளை, உடனே பைபிள் சொல்லுது, அப்பொழுது நான் பரலோக தேவனை நோக்கினேன் என்று. சோத்திரம். நெகேமியாவை பற்றி பைபிள் சொல்ல, என்ன கொஞ்சம் கவனிங்க. ஒரு தேசத்தின் ராஜா என்ன பார்க்கிறார், என்ன பார்க்கிறார், எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. சோத்திரியம் கொஞ்சம் இங்க வாங்க. இப்போ இவர் தான் ராஜான்னு வச்சுங்களேன், நான் தான் நெகேமியா. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சீரியஸா நான் பேசிட்டு இருக்கிறேன். இவர் ராஜான்னு வச்சு, நான் நெகேமியா. இப்போ இந்த ராஜா சொல்றாரு, எப்பா உனக்கு என்னப்பா தேவை இருக்குது, உனக்கு என்ன அவசியம் இருக்கு, நீ ஏன் இப்படி துக்கமா இருக்கிறன்னு இந்த ராஜா கேட்கிறேன். நான் கேட்கிறேன், என் பண பிரச்சனை இந்த ராஜா கிட்ட சொன்னா, இந்த ராஜா என் தேவையை சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா? சொல்லுங்க வாய் திறந்து. ராஜாவுக்கு கஜானா இருக்குது, வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, அவர் ஏழையா, ஒரு தேசத்துக்கே ராஜா. அவர் போய் வாட் ப்ராப்ளம், உனக்கு என்ன தேவை அப்படின்னா எதை கேட்டாலும் இந்த ராஜா கொடுப்பார். இந்த ராஜா என்ன பார்த்து பேசுறாரு, நான் யாரை பார்த்து பேசணும்? சொல்லுங்க வாய் திறந்து. ராஜாவை பார்த்து பேசணும். ஆனா பைபிள் எப்படி தான் போட்டுருக்கு, இவர் தான் ராஜா, நான் தான் நெகேமியா, தேவையோடு இருக்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறேன். இவர் என்ன பார்க்கிறாரு, உனக்கு என்ன வேணும் நான் தரேன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆனா ராஜா முன்னாடி இருக்கிறாரு, ராஜா இவனை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா நெகேமியாவோ தன் கண்களை ஏறெடுத்து பரலோகத்தின் தேவனை பார்த்தான். கையை தட்டி, நல்ல கையை தட்டி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனை பார்க்கிறான். அல்லது கவனிங்க, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி. 1000 பேர் நமக்கு சொல்லலாம், 1000 பேர் பேசலாம், நீ அவனை பார்க்காமல் உன்னை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள இயேசுவை நோக்கி நீ பார்ப்பாயானால் அவர்தான் உனக்கு உன் வேதனையெல்லாம் நீக்குவார். மனுஷன் கொடுப்பான், கொடுத்துட்டு சொல்லி காட்டுவான், கொடுப்பான்னுவான், கொடுக்காம போயிடுவான், தரான்னுவான், ஏமாத்திடுவான், சோத்தரிக்கிறோம், உதவி செய்வான்னுவான், நம்ம போன திண்டுகள் கூட்டு தொங்கும், போயிடுவான், தோத்தரிக்கிறோம். மனுஷன் ஏமாத்திடுவான். ஆனா யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே நீ அற்புதம் செய்யும், இயேசுவே என் கண்ணீரை துடையும், இயேசுவே என் வேதனையை மாற்றும், இயேசுவே நீர்தான் என்று உன்னுடைய கண்களை இயேசுவுக்கு நேராய் நீ ஏறெடுத்து பார்ப்பாயானால் உன் துக்கத்தை, உன் வேதனையை, உன் கஷ்டத்தை மாற்றுவதற்கு இயேசு ஒருவரே வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீ யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள்ல போட்டுக்கிறது, ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறான். பேதுருவும் யோவான் அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்றாங்க, எங்களை நோக்கிப்பா அப்படின்றாங்க. பேதுருவும் யோவான் அந்த பிச்சைக்காரனை பார்த்து என்ன சொல்றாங்க? எங்களை நோக்கிப்பா.
பைபிள் சொல்றது அப்படியே அவன் நோக்கி பார்த்தானா, அவர்கள் அவன் கையை வலது கையை பிடிச்சு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன உடனே பிறவியில இருந்தே சப்பானியா இருந்த எழுந்து நடந்தான். நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய தாசர்களா இருக்கிற பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்த்ததுக்கே அந்த சப்பானிக்கு சுகம் வருமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவர் நோக்கி பார்ப்பானால் அவருடைய வாழ்க்கையை எவ்வளவு அற்புதம் செய்வார். கொஞ்சம் வச்சுப்பாரு. அந்த 121 சங்கீதத்துல 1-2 தாவீது சொல்றார், எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்ணை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு என்ன வரும்? ஒருவேளை எங்க சித்தப்பா எனக்கு கொடுக்காம போலாம், எங்க பெரியப்பா எனக்கு கொடுக்காம போலாம், என் அதிகாரி எனக்கு கொடுக்காம போகலாம், என்னுடைய தாய் கூட என்ன மறந்து போகலாம், என் அப்பா கூட எனக்கு கொடுக்காம போகலாம், ஆனா என் கண்ணை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துகிறேன், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. அல்லேலூயா. 123வது சங்கீதம் 2ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நீ பார்ப்பாயானால் உன் வாழ்க்கையில அதிசயத்தை அற்புதத்தை செய்ய. ஆமென் சொல்லுங்க. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. தெரிஞ்சவங்க பாடலாம், சந்தர் உயர்த்தி. உம்மை நோக்கி பார்க்கின்றே. விசுவாசிகள் பாட மறந்துடக்கூடாது. உம்மை நினைத்து துதிக்கின்றே. சொல்லு, உம்மை நோக்கி, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. கைகளை உயர்த்தி, இயேசையா அந்த ஈசாக்குடைய துக்கத்தை மாற்றிச்சு. ஈசாக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால அவன் துக்கம் மாறிச்சு. மூன்றாவது சொல்ற, எங்க அம்மா இறந்துட்டது உண்மைதான், திரும்பவும் எங்க அம்மாவை நான் பார்ப்பேன் என்ற நம்பிக்கை ஈசாக்குக்கு இருந்ததுனால துக்கம் மாறிச்சு. நான் ஏன் இந்த பாயிண்ட் அப்படி சொல்றேன்னா, அவன் வேதத்தை தியானிக்கிறவன், வேத வசனத்தை அறிந்தவன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு பைபிளை பத்தி நல்லா தெரியும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆத்துமா மரித்தாலும் கர்த்தர் மறுபடியும் என்ன செய்வார், கொண்டு வருவார் என்கிற அந்த சத்தியம் அவனுக்கு தெரிஞ்சதுனாலதான் சோதரிக்கிறோம், நம்ம தைரியம் அடையும். சோதரம் இன்னைக்கு கூட பாருங்க, என்னடா ஒரு செத்து ஒரு இறந்து போன கருமாதி கூட்டம் மாதிரி பிரசங்கம் மாதிரி பண்ணின்னு இருக்கிறாங்க. மைக்கை பிடிச்சி ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. இது நம்ம ஊர்ல அப்படி இருக்க மாட்டேன். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வெடிச்சு ஒரு மாதிரி சோகமா மூஞ்ச வச்சுக்கின்னு ஒரு மாதிரி இருப்போம். இங்க என்னடா இது சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அந்த தவமரி அம்மாவை திரும்ப நாங்க பார்ப்போம் என்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒருத்தவங்க வீட்டுல
ஒரு சோத்திருக்கிறோம், கணவர் இறந்துட்டார். கணவர் இறந்துட்ட உடனே சோத்திருக்கிறோம், பிள்ளை வந்து தெரியல, அவர் இறந்துட்டு சின்ன பிள்ளை, இன்னமும் அப்பா எங்கம்மா அப்பா எங்கம்மான்னு கேட்குது. அந்த அம்மா சொல்றாங்க, அப்பா வந்து ஏசு அப்பா கிட்ட இருக்கிறாரு, செத்துட்டாருன்னு சொல்ல, யார்கிட்ட? ஏசு அப்பா கிட்ட இருக்கிறாரு, வருவாரு அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லி சமாளிச்சுட்டாங்க. அவங்க வேற ஒரு சொந்தக்கார ஒருத்தர் வர, அந்த வேற சொந்தக்காரர்கிட்ட கட்டி பிடிச்சி அவங்க அண்ணன் முறையான ஒருத்தர், இந்த சகோதரி, அண்ணா எங்க வீட்டுக்காரர் நான் இழந்துட்டேனா, எங்க வீட்டுக்காரர் செத்துட்டாருனா, எங்க வீட்டுக்காரர் போயிட்டாருனான்னு அந்த அம்மா அழுது. அப்போ அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை அம்மா கிட்ட கேக்குது, என்னம்மா அப்பா எங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஏசுனார்கிட்ட இருக்கிறாருன்னு சொன்னீங்க, அங்க போய் என்ன சொல்றீங்க, எங்க அப்பாவை இழந்துட்டேன்றீங்க, எங்க அப்பாவை நான் தொலைச்சு, எங்க வீட்டுக்காரனை தொலைச்சிட்டேன்னு சொல்றீங்க, ஏசுநாதர்கிட்ட இருக்கிறவர் நீங்க எப்படிமா இழந்துட்டேன்னு சொல்றீங்கன்னா அவங்க கேட்டாங்களாம். இப்ப நான் என்ன சொல்றேன், தவமரி அம்மாவை நம்ம இழக்கல, தவமரி அம்மாவை சோத்திரிக்கிறோம், நம்ம அப்படியே விட்டுறல, அவங்க இங்க இருந்து ஆண்டவர்கிட்ட போயிருக்கிறாங்க. ஒரு நாள் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு கர்த்தர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது அந்த நம்பிக்கையில தான் நம்ம கிறிஸ்தவ ஜீவியமே இருக்கு. அதனாலதான் அவங்க அடக்கம் பண்ணும்போது ஒரு பெட்டியை செஞ்சு அந்த பெட்டியில ரொம்ப கனமா உள்ள அவங்களுக்கு எதுவும் நோகாம கொள்ளாம உள்ள ஒரு குஷன் மாதிரி பண்ணி அவங்கள கரெக்ட் பொசிஷன்ல படுக்க வச்சு அவங்கள ஏன் அடக்கம் பண்றோம்னா, நம்ம புதைக்கல, விதைக்கல, அவங்கள வந்து நம்ம எரிக்கல, நித்திய நம்பிக்கைக்கு என்று விதைச்சிருக்கோம். அல்லேலூயா. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை நாம் இழக்கல, அவர்கள் ஆண்டவர். இப்போ உதாரணமா பலமுறை உதாரணம் சொல்லி, இப்ப சூரியன் இங்க இருக்கா, அமெரிக்கா போன் பண்ணி கேளுங்களேன், அவங்களுக்கு இருட்டா இருக்கும். அமெரிக்காவுக்கு போன் பண்ணி கேட்டா என்ன சொல்லுவாங்க, எங்க ஊர்ல சூரியன் மறைந்து விட்டது சொல்லுவாங்க, அமெரிக்காரன் சொல்லுவானா. ஆனா அதே சூரியன் மறையல, அது எங்க இருக்குது, இந்தியாவில் இருக்கு. 6 மணி ஆனா சூரியன் இங்க மறைஞ்சிரும், ஆனா அமெரிக்காவில் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவங்க உயிரோடு இருக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவர்கள் மரித்து விட்டால் கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நம்பிக்கை எப்ப தெரியுமா வரும், இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய வேத வசனத்தை விலைக்கு வாங்கி அதை தினந்தோறும் படித்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படி நீ வாழ்வாயானால் உனக்கு மரணம் வந்தாலும் உன்னுடைய மரணத்துக்கு பிறகு நீ பரலோகத்துக்கு போகிறாய் என்கிற ஒரு பெரிய காரணம். அதனால்தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13, 14, 18 சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களாக மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க. எனக்கு மற்றவங்க துக்கித்து அறிவில்லாத இருக்கிறாங்க, செத்துட்டான் செத்துட்டான் மூக்கு ஒழுவி அழுது 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 பண்ணி அந்த துக்கத்தை மீற முடியாம அவங்க மற்றவர்கள் துக்கித்து அறிவில்லாத இருக்கிறார்கள். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் அன்றையும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் மற்றவர்களைப் போல அஞ்ஞானிகளைப் போல துக்கித்து அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று என்ன செய்கிறோமே, விசுவாசிக்கிறோமே. அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. சொல்லிட்டு பைபிள் சொல்லுது, இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்க. நம்முடைய ஆறுதல் இங்கதாங்க இருக்குது. அருமையான தேவன், அவங்களை மறுபடியும் பார்ப்போம், மறுபடியும் செய்வோம். வசனத்தெல்லாம் கேட்டுவிட்டு நீ மறுபடியும் அந்த சிலைக்கு முன்னாடி உக்காந்துக்கினேன், பைபிளும் படிக்காம ஒன்றும் படிக்காம நம்ம ஊர்ல விசேஷ பாட்டு பூசையை வச்சு தூக்கிட்டு வாங்கன்னா பாட்டு பூசை நடக்கும், தோத்திரம். ஃபாதருக்கு காணிக்கை கிடைக்கும், தோத்திருக்கிறோம். வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு இது இருக்கணும், நீ பரலோகம் போக வாய்ப்பே இல்லையா. பிரசங்கம் பண்ற நானா இருந்தாலும் சேர்த்தான், நான் ஊழியக்காரனா இருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழாம ஜீவிக்காம சும்மா பேருக்கு ஊழியக்காரன்னு சொல்லிவிட்டு நான் மரித்தா மற்றவங்க திருப்திக்காக. இப்ப ஃபாதர் கூட என்னங்க செய்வாரு, இவர் பரலோகத்துக்கு போயிருப்பாரு சந்தேகம் தான் ஃபாதர் ஒரு வழியாகிட்டு. ஃபாதர் என்ன பண்ணுவாரு, நீ கொடுக்குற காசு என்ன பாட்டு பூசை சாதா பூசை, சரி அதுக்கெல்லாம் சந்தானம் ஒழுங்காக கட்டியிருக்க, சரி அப்படியே அவரை தூக்கம் போட்டு அனுப்பிடுவார். தோத்திரம் மூட்டை மாட்டிட்டு முழிக்க முடியாது, குடியாரனா இருப்பான், அயோக்கியத்தனம் பண்ணியிருப்பான், அவன் உடம்புல
ஃபாதர் வச்சு ஃபாதர் சொன்ன கேட்க போகிறேன் நீ எப்போ அவன் குடியான சர்ச்சைக்கே வரல, இவன் பரலோகத்துக்கே போக மாட்டானா, ஃபாதருக்கு அங்கே அடக்காரம் நடத்தணும். அப்போ ஃபாதர் என்ன பண்ணுவார், சரி உன் வழிக்கு போயிடும் போ, எப்போ கெட்டு போனவன் அனுப்பி விட்டுருவார். இதெல்லாம் தெரியும். ஆகவே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கினேன். நீ மனம் இன்னைக்கு இந்த தவமரியம்மா கூட்டம் உனக்கு தான். இந்த அம்மா வழியா இந்த செய்தியை நீ கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்றோம். இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக நாள். இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாயா, நீ கண்ணை மூடினாலும் எங்க போவ, பரலோகத்துக்கு போவ. ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அதிகாரம் உள்ளவராக. பாஸ்டர் நான் இருக்கிறேன்னா எவன் பாவத்தை என்னால மன்னிக்க முடியாது, எந்த ஃபாதரும் யாருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே உன் பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு உன்னுடைய துக்கம் மாறுறதுக்காக தான் பேசுறேன். இந்த பைபிள் மரணத்தோடு முடியல, மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்றது இந்த பைபிள் தான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. கண்ணதாச கவி, அந்த கண்ணதாசனுக்கு கடைசி வரை யாருன்னு அவருக்கு தெரியல, யாரோ வைத்தாரு. கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து தான் உன் வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் வந்து உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே காலதாமதம் பண்ணி கொண்டில்லாமல் பிறகு பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம். இன்றைக்கு நீ மறிப்பாயானால் உன் நித்தியத்தை எங்கே போய். இந்த நவமரி அம்மா இப்போ வந்து கலைவாணி அம்மா சொல்லுது, டிவி பார்த்துன்னு இருக்குது, இது பரலோகம் போகுமா. அவங்க பொண்ணு தான் இங்கே சொல்லுது, நாங்கள் யாரும் அதெல்லாம் சொல்லலை, தோத்துறோம். ஆனால் அந்த அம்மாவுக்கு இப்போ கலைவாணிக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கடைசி 3 நாள் மாமுக்கு வந்துட்டாங்க எங்கள் அம்மா. அது தேவனுடைய கிருபை. அப்போ நீங்கள் யாராவது நாங்களும் கடைசி 3 நாளில் பாவ சங்கீர்த்தனை பண்ணுறோன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். திடீர்னு ஒரு சுய புத்தியெல்லாம் போய் டக்குன்னு மரணம் வந்துச்சு, என்ன பண்ணுறீங்க? ஆகவே உனக்கு நல்ல சுய புத்தி இருக்கும் போது, கர்த்தர் நல்லா வச்சிருக்கும் பொழுது, இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உனக்காக ஜீவனை கொடுத்த, உனக்காக ரத்த சிந்தின, உனக்காக ஆணிகள் கடாவப்பட்ட அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா இருப்பாயா, உனக்கும் இந்த நித்திய நம்பிக்கையை கர்த்தர். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் அமர்ந்த வண்ணமாகவே நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி, வருவாய் தருணம் இதுவே. இந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் நாங்கள் பாட போறோம். ஆகவே இந்த பாட்டோடு நம்ம இதை முடிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். சோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த பாட்டை அப்படியே கொஞ்சம் கேளுங்க. இந்த பாட்டோட விசுவாச பிள்ளைகள் எங்க இருந்தாலும் நல்ல சத்தமா, மற்றவங்களுக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும், நம்ம இங்க சுவிசேஷ கூட்டமா நடத்துறோம். ஆகவே அவரோட நல்ல சத்தத்தை உயர்த்தி வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தையே, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. சுவாசிகள் பாட வேண்டும். ஆண்டவர் இயேசு வந்தையே, வாழ்நாளை எல்லாம் நீங்காதா, வருத்தத்தோடு கழிப்பது பாருங்க, வாழ்நாளை எல்லாம் நீங்காதா, வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார், வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார், வருவார் தருணம் இதுவே. Hallelujah.
என்னுடைய பிள்ளையுடைய துக்கத்தை தான் மாற்றும், பிரச்சனையெல்லாம் மாற்றும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு அன்பாக வேண்டுகோள் கொடுக்குறேன். நான் ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொல்லி முடித்த உடனே கையை உங்களுக்கு தட்ட தெரியுங்களா? கையை தட்டிக்கிட்டே இயேசுவே இயேசுவேன்னு மட்டும் சொல்லுங்க. வேற ஒன்றும் நீங்கள் சொல்லலாம். உங்கள் இருதயத்தில் என்னென்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்களோ, அதையெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது வழியை உண்டு பண்ணலாம். இந்த சீக்கிரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றங்களை விசுவாசியோட நீங்களும் ரெடியாங்க. வந்திருக்கிறவங்க சொல்றேன், கையை தட்டிக்கிட்டே இயேசுவே நான் ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொன்னவனே நல்ல எவ்வளவு தூரம் கையை நல்லா வேகமா தட்டி ஏசப்பா ஏசப்பான்னு மட்டும் சொல்லுங்க. அந்த பேரை சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே எங்க துக்கத்தை மாற்றுகிற தெய்வம், எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தெய்வம். அவங்க பேர் என்னமா? பிரான்ஸ்ல இருக்கிறாங்களே அன்னமரி சோதரி. இந்த நாட்களில் சகோதரி அன்னமரி அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். சகோதரி அன்னமரி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய தாயை நீங்க இழந்திருக்கலாம், இங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம், துக்கத்துல இருக்கலாம். நான் சொல்றேன், அன்றைக்கு ஈசாக்கு தாய்க்காக துக்கம் ஒன்று இருந்தான். அவன் துக்கத்தை நீக்கி அவனுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தார். அதே ஆண்டவர் சகோதரி அன்னமரி உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பாராக. உங்களுடைய வேதனை எல்லாம் மாற்றுவாராக. உங்க துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவாராக. என்னென்ன பிரச்சனையோடு என்னென்ன வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ கர்த்தர் அதை எல்லாம் மாற்றுவாராக. ஒருவேளை உலக பிரகாரமான தாய் இல்லாட்டாலும் இயேசு உங்களுக்கு தாயினும் மேலாக இருந்து உங்களை ஆட்சி தேற்றி அரவணைத்து அல்லேலூயா. பாருங்க, இதுக்கு பிறகு அன்னமரி நான் உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்க முடியாத இருந்த சில பிரச்சனைகள் இந்த மரணத்திற்கு பிறகு இயேசுவே உங்களுக்கு தாயா இந்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனைகளை, அந்த வேதனைகளை, அந்த கஷ்டத்தை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் நீக்குவாராக. ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்துவார். நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் தருவாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆண்டவரை இப்படியே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிட்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை. கைதட்டி எல்லாம் இயேசுவே, நல்ல கைதட்டி இயேசுவே மட்டும் சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசப்பா. வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், நிம்மதி, ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே துக்கம் மாறட்டும், கண்ணீர் நீங்கட்டும் ஆண்டவரே. சொல்லலாம், என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல மனமானது அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவு விளக்கிட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். அழுக்கு சமானமாக வாழ வைத்து போகிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தமுள்ள பிரசன்னம், பாதுகாப்பும் சிநேகம் வைக்கிறோம். இன்றும் என்றும் சதாக்கள் நம்மோடு கூட இல்லை, பரிசுத்தவான்களோடு கூட விசேஷமாக அருமையான தாயாரை இழந்த குடும்பத்தாரோடு கூட கர்த்தர் மறுமொழி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இங்கே வந்ததுக்காக நன்றி சொல்கிறேன். ஒரு அன்பின் விருந்து இருக்குது, அந்த விருந்தில் கலந்துட்டு போக மாதிரி தாழ்மையாக உங்களை கேட்டுக்கிறேன். Praise the Lord. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் தொடச்சவரே. நான் அழுத போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் தொடச்சவரே.
சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தனையா, அன்பு தருபவரும் நீர்தனையா, உமையன்று எனக்கு யாரையா, உமையன்று எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் தொடச்சவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீர்தனையா, உதவி செய்பவரும் நீர்தனையா, உமையன்று எனக்கு யாரையா, உமையன்று எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் தொடச்சவரே. நான் அழுத போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் தொடச்சவரே.